நேயர்களே, அவசிய செய்திகளின் இன்றைய செய்தி தொகுப்பை உங்களுக்கு வழங்குவது உங்கள் பேரன்பிற்குரிய தொகுப்பாளினி நான் ஜனனி கணேசன். இன்றைய முக்கிய செய்திகளின் தொகுப்பை பார்க்கலாம். தவிக தலைவர் விஜய் பிரச்சாரத்திற்கு அனுமதி மறுத்திருந்தால் அது ஏற்புடையதல்ல. ஜனநாயகத்தில் அனைவருக்கும் கருத்து சுதந்திரம் உண்டு என்று சென்னை விமான நிலையத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய விசிக எம்பி திருமாவளவன் தெரிவித்துள்ளார். விழுப்புரம் மாவட்டம் வானூர் தாலுகா கூத்துறை அரசு செம்மண் குவாரியில் விதிமீறி செம்மண் எடுத்த அரசுக்கு 28.36 கோடி இழப்பு ஏற்படுத்தியதாக முன்னாள் அமைச்சர் பொன்முடி, அவரது மகன் கௌதம சிகாமணி மற்றும் ராஜமகேந்திரன், சதானந்தம், கோதகுமார், ஜெயச்சந்திரன், கோபிநாதன் ஆகியோர் மீது கடந்த 2012ஆம் ஆண்டு மாவட்ட குற்றப்பிரிவு போலீசார் வழக்கு பதிவு செய்தனர். முன்னாள் அமைச்சர் பொன்முடி மீதான செம்மண் குவாரி வழக்கு விசாரணை வரும் 23ஆம் தேதி ஒத்திவைக்கப்பட்டது. பாமக நிறுவனர் ராமதாஸ் கிராமங்களை நோக்கி என்ற பிரச்சார பயணத்தை செங்கல்பட்டு மாவட்டம் சூனாம்பேடு கிராமத்தில் துவக்கினார். மாதம்பட்டி பாகசாலா நிறுவனத்தை தொடர்புபடுத்தி பேச ஜாய் குசில்டாவுக்கு தடை விதிக்க கோரி மாதம்பட்டி தங்கவேலு ஹாஸ்பிட்டாலிட்டி நிறுவனம் சார்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. இந்த மனுவை விசாரித்த நீதிபதி என் செந்தில்குமார் மனு குறித்து ஜாய் குசில்டா பதிலளிக்க உத்தரவிட்டு விசாரணையை வரும் 26ஆம் தேதிக்கு தள்ளி வைத்தார். கோவை ஈஷா மையத்தில் கழிவுநீர் சுத்திகரிப்பு ஏற்பாடுகளை மேற்கொள்ளாமல் விழாக்கள் நடத்த தடை விதிக்க வேண்டும் என தொடரப்பட்ட வழக்கு தள்ளுபடி செய்து நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. தவிக குழப்பம், திமுக உற்சாகம். அக்டோபர் முதல் டிசம்பர் மாதம் வரை வடகிழக்கு பருவமழை தீவிரமாக இருக்கும். புயல் உருவாகி அடைமழை பெய்யவும் வாய்ப்புள்ளது. அந்த நேரத்தில் பிரச்சார தேதியை விஜய் அறிவித்துள்ளதால் தவிகவினர் குழப்பம் அடைந்துள்ளனர். அதனால் இம்மாதம் தொடர்ச்சியாக விஜய் பிரச்சாரம் செய்வார் என திமுக தரப்பில் எதிர்பார்க்கப்படுகிறது. அதை மனதில் வைத்து துணை முதல்வரும் திமுக இளைஞரணி செயலருமான உதயநிதி கட்சியினரை சந்திக்கும் சுற்றுப்பயணத்தை நேற்று முதல் துவங்கிவிட்டார். விஜய்க்கு போட்டியாக அவரது சுற்றுப்பயணம் இருக்கும் என கூறப்பட்டது. ஆனால் விஜய் வீக்கெண்ட் பிரச்சாரம் மட்டும் அறிவித்துள்ளதால் திமுக தலைமை உற்சாகம் அளித்துள்ளது. இத்தாலி பிரதமர் ஜார்ஜியா மெல்னியுடன் தொலைபேசியில் பேசியது சிறப்பானதாக இருந்தது. இந்தியா இத்தாலியின் கூட்டு செயல்பாடுகளை வலுப்படுத்துவது குறித்தும் உக்ரைன் மீதான தாக்குதலை விரைவில் முடிவுக்கு கொண்டு வருவது குறித்தும் விவாதித்தோம் என கூறியுள்ள பிரதமர் மோடி, இருதரப்பும் பரஸ்பரம் பயன்பெறும் வகையில் இந்தியா ஐரோப்பிய யூனியன் இடையில் வர்த்தக ஒப்பந்தம் ஏற்படுத்துவதற்கு இத்தாலி ஆதரவு அளிப்பதற்கும் இந்திய மத்திய கிழக்கு பொருளாதார காரிடர் எனக்கும் திட்டத்தை ஊக்குவிப்பதற்கும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன் என கூறியுள்ளார். கத்தார் மீது இஸ்ரேல் தாக்குதல் நடத்தியதற்கு பிரதமர் மோடி கண்டனம் தெரிவித்துள்ளார். சகோதரத்துவ நாடான கத்தாரின் இறையாண்மையை மீறுவதை இந்தியா கண்டிக்கிறது என கூறியுள்ளார். SBI வங்கி 2900 கோடி அளவுக்கு இழப்பு ஏற்படுத்தி மோசடி செய்ததாக கடந்த ஆகஸ்ட் மாதம் CBI பதிவு செய்த வழக்கு அடிப்படையில் பிரபல தொழிலதிபர் அனில் அம்பானி மற்றும் அவரது நிறுவனம் மீது அமலாக்கத்துறையும் வழக்கு பதிவு செய்துள்ளது. கனடாவில் படிக்க விண்ணப்பித்த 80% இந்திய மாணவர்களின் விசா விண்ணப்பங்களை கனடா அரசு நிராகரித்துள்ளது தெரியவந்துள்ளது. இத்துடன் இன்றைய முக்கிய செய்திகள் நிறைவடைந்தன. மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் செய்வதுடன் அனைவருடனும் பகிருங்கள். நன்றி, வணக்கம், ஜெய் ஹிந்த்.